திரு ராகுல் காந்தி பல ஊருக்கு போனதுனால தான் 50 இடங்கள் இருந்த பாராளுமன்றத்திலிருந்து 100 இடங்களை பெற்றாரு. இன்னைக்கு 3 தமிழ்நாடு சார், 3 இடங்கள் தமிழ்நாடு, 40 இடங்கள் வந்து தமிழ்நாடு. சரி, நிறைவான 3 இடங்கள் ஆட்சியில் இருந்தோம். இன்னைக்கு 7 இடங்கள்ல கூட்டணியோட ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள்ல. ஆமா, இன்னைக்கு அவர் சொல்றாருல்ல 28 இடங்கள்ல இருக்கு பாஜக. அவரால் அதிக தாங்க முடியல. பாஜக 28 இடங்கள்ல திமுக மாறிட்டாரா இல்ல முழுக்க பாஜக மாட்டான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரே ஒரு விஷயமா, நாளைக்கு திமுக அவர் சொல்ற மாதிரி அகிலேஷ் எடுத்துக்கிட்டாங்க, நிதிஷ் எடுத்துட்டாங்க, அவங்க தேர்தல் நிக்கிறான்னு வச்சுக்குவோம். மீதி கட்சிகள்லாம் காங்கிரஸ் மொத்தம் நிக்குது. என்ன நடக்கும்? இங்க 3 சேர்ந்து நான் சொல்றேன், அவங்க போகல, இன்னைக்கு வரையும் அவங்க போகல. இவர் ஆசைப்படுறாரோ, திமுக ஆசைப்படுறாரோ, நாளைக்கு மாயாவதியும் எடுத்துக்கிறாங்க, ஆட்சியில் இல்லை, அகிலேஷும் ஆட்சியில் இல்லை, நிதிஷ்குமார் இவர் தேஜஸ்வி ஆட்சியில், இவங்க எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோ. 3வது ஒரு கூட்டணி உருவாதுன்னு வச்சுக்கோ. தேர்தல் முடியுது 2029, மோடி 240 200 வர்றாருன்னு வச்சுக்குவோம். அப்ப எந்த கட்சியோட சேர்ந்து இவங்க ஆட்சி அமைக்க முடியும்? காங்கிரஸ் 100 150 போகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 100 நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி நாள் இருக்கட்டும், எங்கே சுத்தி போனாலும் இவங்க 22 திமுக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தாவேக்கான ஒரு புது பிளேயர் வந்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம். பிரகாஷ் கொஞ்சம் சிந்திக்க மாட்டாரு. நான் உங்களுக்கு சிந்தனையோட சொல்றேன், மக்களுக்கு தெளிவா தெரியும் எங்கே சுத்தி எங்கே வரணும்னு சொன்னா. கருவாடு நீங்களே வந்து திமுகவோட தான் வரணும், அதுவும் பரவாயில்லை, பாஜகவோட தான் போ. இப்ப பாருங்க, பிரகாஷ் சொல்ற மாதிரி தாவேக்காவும் திமுக அகிலேஷோட சேர்ந்து போட்டும். நான் கேக்குறேன், எங்கே சுத்தி போனாலும் ஸ்ரீரங்கத்துல சொல்லுவாங்கல்ல, எங்க சுத்தினாலும் ரங்கநாதர் அங்கதான் அது மாதிரி 150 200 இடம் எடுக்கக்கூடிய இந்தியா காங்கிரஸ்க்கு தான் வரணும். அந்த தைரியத்துல தான் இருக்கீங்க. இந்தியா கூட்டணி தான் இந்த 2 பேரோ 3 பேரோ பிரகாஷ் கனவுல இருக்கக்கூடிய 4 பேரோ வந்தாலும் இந்த உண்மையை ஏன் பிரகாஷ் சொல்ல மாட்டேங்கிறாரு? அவரு தேர்தலுக்கு முந்தி வாங்கின கைமாற செலுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு செலுத்துறாரு. மீன் வந்து நாளைக்கு கருவாடு மாறும். பாருங்க, அவர் சொல்ற மாதிரி நீங்களும் பிஜேபி ஒரே மாதிரி பேசுறீங்க. பிரகாஷும் பிஜேபி ஒரே மாதிரி பேசுது. நாளைக்கு திமுகவும் பிஜேபி ஒன்னா பேசுறோம்.